அம்மா அம்மா எங்க வாங்கம்மா, சீக்கிரமா வாங்க. என்னடா அருண், எத்தனை தடவை கூப்பிடுவ? அம்மா நான் கிராஜுவேட் ஆயிட்டேன். அப்படியே அருண், கங்க்ராட்ஸ். அம்மா அண்ணா இந்த பாரதம்மா பாருங்கம்மா, நான் படிச்சு டிகிரி எல்லாம் வாங்கி அப்புறம் என் தலையில இந்த பாரம் என்னை விட்டு போகும் நீங்க சொன்னீங்க. அண்ணா பாருங்க போவே இல்லை. ஆமாடா, நீ பிறந்ததுலேருந்தே உன் தலையில பாரம் இருக்கு, அது ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்துது. இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். வா, நம்ம டாக்டர் கிட்ட போலாம். வாங்க 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 உள்ள வாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டரை பார்க்கணும். என்ன பிரச்சனை? உங்க டாக்டர் தொட்டா போதும் எல்லாமே சரியாயிடும். உள்ள வாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க வாங்க, நம்ம வீடு வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. என்னடா இது, கல்யாண வீட்டில் வர இருக்கிற மாதிரி வர இருக்காங்க? ஆமாம்மா. சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், என் பையன் அவன் பிறந்ததுல இருந்து அவன் தலையில ஒரு பாரம் இருக்கு, அதை அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துது டாக்டர். ஆமா டாக்டர், தலை எல்லாம் வலிக்குது டாக்டர், ஒரே பாரமா இருக்கு டாக்டர். ஓகே, செக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். மூச்சு ரெண்டு எடுத்து விடுங்க, இன்னும் ரெண்டு எடுத்து விடுங்க, எடுத்து விடுங்க. தலையில இருக்கிற பாரத்தை மட்டும் பார்த்துக்க. இது ஒன்றும் பயப்படுற விஷயமே இல்லை. நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. நான் சொன்னேன்ல, டாக்டர் தொட்டா போதும் எல்லாமே சரியாயிடும். ஆமா ஆமா, நான் தொட்ட உடனே சரியாயிடும். அதனால மக்கள் நீ தொட்ட பேட்டா டாக்டர், தொட்ட பேட்டா டாக்டர்னு செல்லமா கூப்பிடுவாங்க. நல்ல டாக்டர் பாருங்க, வலிக்கவே இல்லை. டாக்டர், அப்போ நாங்கள் கிளம்புறோம். அவசரப்படாதீங்க, உட்காருங்க உட்காருங்க. எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும். பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும்ல? ஆமா டாக்டர். என்ன டாக்டர் சொன்னீங்க? ஒன்றும் இல்லை. இந்த ஆயின்மெண்ட் மட்டும் தலையில 5 வேளையா போடணும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். சார், கார்டா கேஷா? காது மேடம். தேங்க்யூ டாக்டர், நாங்கள் இப்போ கிளம்புறோம். அம்மா இங்க வாங்கம்மா. என்னடா? அம்மா அந்த தொட்ட பெட்ட டாக்டர் போலி டாக்டர் அம்மா. நான் தொட்ட சரியாகும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பாருங்க, சரியே ஆகலம்மா. ஆமாடா, அந்த தொட்ட பெட்ட டாக்டர் நம்ம காசெல்லாம் வாங்கிட்டு நம்மளை ஏமாத்திட்டா. அம்மா என் ஃப்ரெண்ட்க்கு தெரிஞ்ச ஒரு பியூட்டிஷியன் இருக்காங்க, அங்க போய் பார்க்குறேன், இது சரியாகும்மா. சரிடா. வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும் சார்? மேடம், என் தலையில அசிங்கமா தெரியல இந்த பாரம், எப்படி யார மாத்தீங்க மேடம்? சரி சார், உட்காருங்க. கவலை எல்லாம் விடுங்க சார். போன வாரம் கூட எங்க சலூனுக்கு ஒரு பாட்டி வந்தாங்க, தலையில ஒரு முடி இல்லாம வந்தாங்க. நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் முடியோட போனாங்க. இதே மாதிரி போன வாரம் தாத்தா வந்தாங்க, முடி இல்லாம வந்தாங்க. எங்க கிட்ட வரும்போது முடியோடு போனாங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்டைல் வேணும்? மல்டி கலர் ஹேரா, ஒன் கலர் ஹேரா? என்ன வேணா பண்ணுங்க மேடம், என்ன அழகா மட்டும் மாத்தீங்க மேடம். சரி சார், எங்ககிட்ட கொஞ்சம் நியூ யூகே ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹே ஜெஷ்னா, சாருக்கு அந்த நியூ யூகே ப்ராடக்ட் செட் ஆகுமான்னு பாரு. இதுவும் கொண்டு வரேன், ஒரு செகண்ட் நீங்க எப்படி மாறுபடுங்க மட்டும் பாருங்க. கண்ணை மூடுங்க சார். இப்போ கண்ணை திறங்க. எப்படி இருக்கு பாருங்க சார். வாவ், ரொம்ப நல்லா இருக்கு மேடம், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் கிளம்புறேன். காடா கேஷா? கேஷ் மேடம்.
அம்மா இங்க வாங்கம்மா, சீக்கிரமா வாங்க. என்னடா ஆளே மாறி போயிட்ட? அம்மா இனிமே நான் வேற ரேஞ்சுமா, வேற லெவலு. சில நாட்களுக்கு பிறகு அம்மா இங்க வாங்கம்மா. என்னடா அம்மா எல்லாம் போச்சுமா, முடி எல்லாம் போச்சுமா. நீ கலர் கலரா முடி வச்சுட்டு வரும்போதே நினைச்சேன் உனக்கு இப்ப இந்த பாரத்துல இருந்து ஒரு விடுதலை வேணும், அவ்வளவுதானே? வா என் கூட. யார் அது? பார்க்க மாதிரி ஒரு அம்மா, ஒரு மொட்டை தலை. கேட்கு என்ன பிரச்சனை? என்ன அம்மா வேணும்? ஐயா, பெரிய மந்திரவாதிய பார்க்கணும். ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பையன் தலையில ஒரு பாரம் இருக்கு, அது அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துது, அதை சரி பண்ணணும். ஓகே ஓகே, உள்ள வாங்க உள்ள வாங்க. சத்தம் போடாத. இப்போ நம்ம குரு தியானத்துல இருக்காங்க. உட்காருங்க உட்காருங்க, கவலை விடுங்க. இப்போ நம்ம குரு கிட்ட பேசிட்டு வரேன். ஓகேயா? ஓகே ஐயா. சத்தம். என்னடா ரொம்ப நாளைக்கு நம்ம கிட்ட ஒரு இளிச்சவாய் குடும்பம் மாட்டி இருக்காங்க. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. கவலைப்படாதா சிஷ்யா, பணத்தை கலந்துதான் வேண்டியவன். வணக்கம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா என் தலையில இந்த பாரம் எப்படியாவது மாத்துங்க ஐயா. கவலைப்படாத மானிடா, நீ செய்ய வேண்டியது தியானம். காலை 1 மணி நேரம், இரவில் 1 மணி நேரம் தியானம் பண்ணு. உன் பாரம் பஞ்சா பறந்து போகும். ஓகே ஐயா. ஐயா, கார்டா கேஷா? கேஷ் இல்ல ஐயா, கார்டுண்டா. சிஷ்யனே, அவர்களை காசு கொடுத்து விட்டு திரும்ப பார்க்காமல் போச்சு. அப்போதுதான் நான் சொன்னது பலிக்கும். அப்படி ஆகட்டும் குருவே. சார், கார்டு என் கையில கொடுத்து திரும்பி பார்க்காம போகணும். அப்படி நீங்க போகும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா உன் தலை இன்னும் வீங்கும். ஐயா சொன்னார். அப்படியா? சரிங்க சரிங்க, அருண் சீக்கிரமா கார்டு எடுத்து கொடுத்துட்டு வாடா, நம்ம திரும்பி பார்க்காம ஓடிடலாம். வாடா. நம்ம அவர்களை ஏமாத்திட்டோம். நம்ம நினைச்ச காசு மட்டும் அடிச்சிடலாம், காடே கொடுத்துட்டாங்க. முட்டாள். அம்மா எல்லாம் போச்சுமா, எல்லாம் போச்சுமா. என்னடா தியானம் பண்ணி சரியான மாதிரியே தெரியல. அம்மா அவங்க திரும்ப ஏமாத்திட்டாங்கம்மா, காசு எல்லாம் வாங்கி ஏமாத்திட்டாங்கம்மா. அருண், நம்ம யாருக்கிட்ட போனாலும் இந்த பாவம் சாபம் வியாதியில இருந்து நம்மளுக்கு விடுதலையே கிடைக்காது. 1 பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். நம்ம இயேசுவா கிட்ட போனா இந்த பாவம் சாபம் வியாதியில இருந்து நம்ம நிச்சயமா விடுதலை பெறலாம். வா, நம்ம காருண்ய திருச்சைக்கு போறோம். ஏசப்பா உன்னை கண்டிப்பா இந்த பாரத்துல இருந்து விடுவிப்பாங்க. வா நம்ம போறோம்.